தமிழகத்தில் முதன்முறையாக தெத்துப்பல் எனப்படும் எத்துப்பல் உள்ள குழந்தைகளின் தன்னம்பிக்கையை ஊக்கப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு சிகிச்சை அளித்து சரி செய்யும் விருதுநகர் மாவட்ட நிர்வாகத்தின் சிறப்பு முன்னெடுப்பில் உருவான மலரும் புன்னகை திட்டத்தை பற்றிய செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது பழமொழி. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த முகத்தின் அழகை வெளிப்படுத்துவது பெரும்பாலும் பற்களே. அப்படிப்பட்ட பற்கள் ஒரு சிலருக்கு சரிவர அமையாமல் முன்பக்கம் எத்தி கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட குழந்தைகள் பொது இடங்களில் கூச்சமும் வெட்கமும் அடைகிறார்கள். இந்த நிலையை போக்க மாநிலத்திலேயே முதல் முறையாக விருதுநகர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஆட்சியர் ஜெயசீலன் முன்னெடுப்பில் உருவாக்கப்பட்டதுதான் மலரும் புன்னகை திட்டம். இத்திட்டத்தின்படி கடந்த ஆண்டு அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்த 3 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் முக சீரமைப்பு சரியாக இல்லாத சுமார் 600 ஏழை மாணவர்களை கண்டறிந்து அதிலும் 300 குழந்தைகளுக்கு 1 வருடம் தொடர் சிகிச்சை அளித்து அவர்களின் வாழ்வில் தன்னம்பிக்கை தீபத்தை ஏற்றியுள்ளது விருதுநகர் மாவட்ட நிர்வாகம். மலரும் புன்னகை ஒரு ஸ்கீம் இருக்கு பாப்பா. அந்த ஸ்கீம் மூலமா உன் பேரை நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்புவோம். அவங்க ஓகே சொல்லி பேரண்ட்ஸ்ட ஒப்பீனியன் வாங்கி அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் பேரண்ட்ஸ்ட ஒப்பீனியன் வாங்கி ட்ரீட்மெண்ட் மதுரை நலா ஹாஸ்பிட்டலில் பண்ணாங்க. எனக்கு அங்கே இருக்கிற டாக்டர்ஸும் ஓகே இப்போ பல்லு அமுங்கிடுச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அமுங்கிடும், இப்போ வரைக்கும் உனக்கு 80% அமுங்கிருக்கு பாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்த தூங்க முடியாது, தூங்குனா வாயை திறந்துட்டு தான் தூங்குற மாதிரி இருக்கும். பேசினாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் பல்லு எத்துப்பல் மணி தான் தெரியும். வெளியே எங்கேயாவது போனோம் சிரிக்க முடியாது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சிரிக்க முடியாது. சிரிச்சா ஃப்ரெண்ட்ஸே சில சமயம் கிண்டல் பண்ணால் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் 80% பாப்பா உனக்கு அமுங்கி இருக்கு, இன்னும் ஒரு 20% தான் அமுங்கிடுச்சுன்னா உன் ஃபேஸே ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காப்பீடு திட்டத்தின் மூலம் பெற முடியாத இந்த சிகிச்சையை தனியார் மருத்துவமனைகளில் பணம் செலவழித்து எப்படி ஏழை பெற்றோர்களால் சரி செய்ய முடியும் என்பதை உணர்ந்த ஆட்சியர் ஜெயசீலன் இந்த சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்தார். இந்த திட்டத்தால் இப்பிரச்சனை தீர்ந்த மாணவர்களின் மத்தியில் ஏற்பட்டுள்ள நம்பிக்கையும் மாற்றமும் எண்ணில் அடங்காதவை என்றால் அது மிகையல்ல. டிடி தமிழ் செய்திகளுக்காக விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா. கமலக்கண்ணன்.